தூய எண்ணங்களோடும் நல் சிந்தனைகளோடும் தமிழாய் இதயத்தை இணைப்போம் என்கிற டேக்லைனோடு யுனிவர்சல் தமிழ் மீடியா USA சேனலுக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் அமான் யூசப் ராஜா. சென்ற 27 ஏப்ரல் சனிக்கிழமை அன்று அமெரிக்க கலிபோர்னியா மாகாணத்தில் ஃப்ரீமோன் மாநகரத்தில் ஒரு தமிழில் முப்பெரும் விழா ஒன்று நடைபெற்றது. அந்த முப்பெரும் விழாவில் மரபு திங்கள் போற்றும் நாள், சித்திரை திருநாள் மற்றும் புனித ரமலானை போற்றும் நாளாக இப்படி 3 விதமான முப்பெரும் விழாவாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் புதிதாக நக்கீரர் சிறப்பு பட்டிமன்ற குழு என்கின்ற ஒரு அமைப்பை துவங்கி இருக்கின்றார்கள். அதற்கு யுனிவர்சல் தமிழ் மீடியா USA சேனல் முதலில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. அந்த சிறப்பு பட்டிமன்ற குழு ஆரம்பிப்பதற்கு முன்னெடுத்தவர்களில் முதன்மையானவராக மரியாதைக்குரிய திரு அபுகான் என்பவர், மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரரான அவர் ஒரு மென்பொறியாளர் மட்டுமல்ல, சமூக செயற்பாட்டாளர், தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் தீராத அன்பும் பற்றும் காதலும் கொண்டவராவார். மேலும் அவரோடு பயணித்த இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு ஜேசு சுந்தரநாமர் அவர்களும் மற்றும் சாக்ரமெண்டோ தமிழ் மன்றத்தின் நிர்வாகிகளும் சான் பிரான்சிஸ்கோ தமிழ் மன்றத்தின் நிர்வாகிகள் அனைவரும் உள்ளடங்கிய ஒரு குழுவாக இதை ஆரம்பித்திருக்கின்றார்கள். பொதுவாக வளைகுடா நாடுகளிலும் ஐரோப்பிய அமெரிக்க கனடா நாடுகளிலும் பட்டிமன்றங்கள் நடைபெறும் போது தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பு பேச்சாளர்கள் வந்து பேசுவது வழக்கம். ஆனால் இந்த சிறப்பு நக்கீர சிறப்பு பட்டிமன்ற குழு அமெரிக்காவிலேயே ஆரம்பிப்பதற்கு மிகவும் ஆச்சரியமானதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் இருக்கின்றது. ஏனெனில் தமிழ் வளர்த்த சங்கம் என்று மதுரைக்கு ஒரு பெயர் உண்டு. வருங்காலத்தில் அமெரிக்காவில் கலிபோர்னியாவும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததில் இடம்பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பாராட்டி தமிழ்நாட்டில் உள்ள பட்டிமன்ற ஜாம்பவான்களாகிய மரியாதைக்குரிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்களும், மரியாதைக்குரிய பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்களும், மரியாதைக்குரிய பாரதி பாஸ்கர் அவர்களும், மரியாதைக்குரிய புலவர் ராமலிங்கம் அவர்களும் மற்றும் மரியாதைக்குரிய ஈரோடு மகேஷ் அவர்களும் ஒரு வாழ்த்து செய்தி காணொளி அனுப்பியிருந்தார்கள். அது இங்கு எல்லோருக்கும் ஒளிபரப்பி காண்பிக்கப்பட்டது. எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. தொடர்ச்சியாக ஒரு இஸ்லாமிய சகோதரி நோன்பின் மாண்பை பற்றி மிக அழகாக ஒரு கவிதை தொகுப்பொன்று வாசித்தார்கள். மேலும் முகமது நூஹ் என்கிறவர் ஒரு மென்பொறியாளர், மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பாடலான மறைந்த ஹாஜி மர்ஹூம் EM நாகூர் அனீபா அவர்களின் பாடலான புகழ்பெற்ற பாடலான இறைவனிடம் கையேந்தில் என்கின்ற பாடலை பாடி அனைவருடைய பாராட்டு மழையிலும் நினைந்தார். எல்லோரும் மிகவும் ரசித்து கேட்டு அதை பாராட்டினார்கள். மேலும் இனி வரும் காலங்களில் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் தமிழகத்திற்கு சிறப்பு நட்சத்திர பேச்சாளர்களாக வருவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஏனென்றால் அவர்கள் பேசிய கருத்து ஒளிகளில் நம்பிக்கை ஒளியும் மிக பிரகாசமாக இருந்தது. அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பட்டிமன்ற காணொளியை நான் முழு பதிவாக பதிவிடாமல் பகுதி பகுதியாக பதிவிட இருக்கின்றேன். காரணம், உங்களுக்கு அதை இலகுவாக பேச்சாளர்களின் வரிசையில் தேடுவதற்கும் கேட்பதற்கும் எளிதாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால். தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில், ஒரு புதிய காணொளியில் உங்களை நான் சந்திக்கவிருக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமான் யூசுப் ராஜா. மற்றும் ஒரு முக்கியமான தகவல், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் கேட்டாங்க, ஏன் இன்னும் நீங்க பட்டிமன்றத்துடைய நிகழ்ச்சியை அப்லோட் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னுடைய அலுவல் பணி காரணமாக என்னால் உடனே அதை செய்ய முடியவில்லை. இனி வர இருக்கின்ற நாட்களில் அதை முழுமையாக அப்லோட் செய்ய உள்ளேன். அதோடு இந்த காணொளியை பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்றவர்கள் அனைவரும் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கின்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு புதிய உத்வேகமும் உற்சாகமும் கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. Stay tuned. See you. Bye bye. இந்த நிகழ்வில் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. நேரம் கருதி அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. எனவே இப்பொழுது நான் பேச அழைக்கின்ற பொழுது ஒவ்வொருவரையும் ஒரு நிமிடம் அறிமுகப்படுத்தி அவர்களை பேச அழைக்கின்றேன். இப்பொழுது நாம் பட்டிமன்றத்துக்கு செல்ல இருக்கின்றோம். ஆத்திச்சூடி இளம்பிலை அணிந்து மோனத்திற்கு முழுவெண் மேனியான் கல்லிடம் கொண்ட பார்க்கடல் மிசைக்கிடப்போன் முகமது நபிக்கு மறைவு புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மனத்தில உருவத்தாலே உணர்கிறாது பலவையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளிரும் அறிவாம் அதனால் கண்டார் அல்லல் அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எழுதுவோம். என்றும் உள்ள தமிழுக்கு எங்கள் முதல் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் நக்கீரர் பட்டிமன்ற குழுவின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நடுவர் ஆவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று சிலர் நீங்கள் எண்ணக்கூடும். ஒரு கவிஞன் சொன்னார், இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை. காரணம், இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. அதே போல் இதற்கு முன் நான் நடுவராக இருந்ததில்லை. எனவே ஒரு நடுவராக எப்படி நடந்து கொள்வது என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் முன்னோர்கள் காட்டிய வழியில் அவர்கள் போன்ற பாதையில் பயணிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன். மேலும் என் குழு உறுப்பினர்கள் அனைவரும் மிக சிறந்த பேச்சாளர்கள், என்னிலும் மிக வல்லமையாக பேசக்கூடியவர்கள். அவர்கள்தான் நீங்கள் நடுவில் அமர்ந்து நாங்கள் பேசுவதை கேளுங்கள் என்று கூறியதாலும் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்ப்பு நீதி என்று வரும் பொழுது எனக்கு ஒரு சிறிய கதைதான் ஞாபகத்துக்கு வருகிறது. நீதிக்கும் தர்மத்திற்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது. ஒரு முறை வழிபோக்கர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இளைப்பாறுவதற்காக அவர்கள் சத்திரத்தில் தங்கினார்கள். அதில் ஒருவர் இரவானதும் உணவருந்தலாம் என்று அவருடைய உணவை பிரித்தார். அப்பொழுது அவரது அருகில் இருந்தவர், எனக்கும் பசிக்கிறது, நானும் உங்களோடு சேர்ந்து உணவருந்தலாமா என்று கேட்டார்.
சரி என்றதும் முதலாம் நபர் அவரிடம் இருந்த 5 சப்பாத்திகளை பிரித்தார். இரண்டாம் நபர் அவரிடம் இருந்த 3 சப்பாத்திகளை பிரித்தார். அப்பொழுது இருவரும் நாம் இருவரும் இதை சேர்ந்து உண்ணலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டிருந்த பொழுது மூன்றாம் நபர் ஒருவர் உள்ளே நுழைந்தார். எப்பொழுதும் மூன்றாம் நபர் உள்ளே நுழைந்தாலே பிரச்சனை தான். அவர் மூன்றாவது நபர் உள்ளே நுழைந்ததும், என்னிடம் உணவில்லை, ஆனால் நீங்கள் உங்களிடம் உள்ள உணவை எனக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்னிடம் உள்ள தங்க நாணயங்களை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். உடனே இருவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு இவரிடம் இருந்த 5 சப்பாத்திகள், இவரிடம் இருந்த 3 சப்பாத்திகள், மொத்தம் 8 சப்பாத்திகளையும் 3 பிரித்துக் கொள்வோம் என்று ஒரு சப்பாத்தியை 3 பிரித்தார். அப்படி என்றால் எத்தனை வருது? யாராவது மேத்ஸ் தெரியுமா? எத்தனை வரும்? 8 சப்பாத்தியை 3 பிரிச்சா எத்தனை வரும்? 28. சரண்யா 24 சப்பாத்திகள். ஆகவே அனைவரும் 8 சப்பாத்திகளாக பிரித்து சாப்பிட்டு, இப்பொழுது மூன்றாம் நபர் காலை எழுந்ததும் அவரிடம் இருந்த 8 நாணயங்களை இருவரிடமிடம் கொடுத்துவிட்டு, இதை நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள், உணவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி என்று சென்று விட்டார். இப்பொழுது 5 சப்பாத்தி கொண்டு வந்தவரும் 3 சப்பாத்தி கொண்டு வந்தவரும் இதை எப்படி பிரித்துக் கொள்ளலாம் என்ற யோசனையில் 3 சப்பாத்தி கொண்டு வந்தவர் சொன்னார், நான் 3 சப்பாத்தி கொண்டு வந்தேன், அதனால் எனக்கு 3 தங்க நாணயங்கள் கொடு. நீ 5 கொண்டு வந்தாய், உனக்கு 5 தங்க நாணயங்கள் என்று பிரித்துக் கொண்டனர். இருந்தாலும் இந்த 5 சப்பாத்தி கொடுத்தவருக்கு மனதில் ஒரு எண்ணம், ஏதோ ஒரு தவறு இதில் இருக்கிறது, சரியாக பிரிக்கப்படவில்லை என்று நம்பினார். அதனால் மேல்முறையீட்டுக்கு சென்றார். அங்குள்ள லோக்கல் நீதிபதிட்ட போனதும் அந்த நீதிபதி கேட்டார், என்ன நடந்தது அப்படின்னு. 2 பேரும் சொல்றாங்க, சரி நீ எத்தனை சப்பாத்தி கொண்டு வந்த? 5. நீ எத்தனை கொண்டு வந்த? 3. அப்ப சரியாதான் இருக்கு, 5 சப்பாத்தி கொண்டு வந்தா உனக்கு 5 நாணயம், நீ 3 கொண்டு வந்தா உனக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த 5 சப்பாத்தி கொண்டு வந்ததற்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம், இது ஏதோ தவறு இருக்கிறது என்று அவர் நகரத்திற்கு சென்று மேல்முறையீட்டார். ஒரு நீதிமானிடம் சென்றார்கள். நீதிமான் அனைத்தையும் கேட்டறிந்தார். என்ன நடந்தது என்றார், இது மாதிரி 8 சப்பாத்திகள் ஒவ்வொருவரும் 3 பிரித்து 24, அதை 8 பிரித்து உண்டோம் அப்படின்றார். அப்பொழுது அந்த நீதிமான் சொன்னார், 5 சப்பாத்தி கொண்டு வந்தவரிடம் உனக்கு 7 தங்க நாணயங்கள், 3 சப்பாத்தி கொண்டு வந்தவரிடம் உனக்கு 1 தங்க நாணயம் என்று பிரித்துக் கொடுத்தார். இருவருக்கும் அதிர்ச்சி. அதில் 3 சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு மிகவும் அதிர்ச்சி. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், தர்மத்தின்படி நீ 3 சப்பாத்திகள் கொண்டு வந்தாய், அதில் எத்தனை துண்டுகளை நீ சாப்பிட்டாய் என்று கேட்டார். 3 சப்பாத்திகளை 3 பிரித்தால் 9 இல்லையா? 9ல 8 துண்டுகளை நான் சாப்பிட்டேன், 1 துண்டை நான் அடுத்தவர் கொடுத்தேன், அதனால் உனக்கு 1 தங்க காசு. இவன் 5 சப்பாத்திகளை கொண்டு வந்து 8 7 9 எத்தனை சாப்பிட்டு இருப்பாங்க? இல்ல நீங்களாம் நல்லா கரெக்டா கேட்டுருக்கீங்க. சோ ஆகவே இவன் 7 சப்பாத்திகள் அடுத்தவர் கொடுத்ததால் உனக்கு 7 தங்க நாணயங்கள் என்று அந்த நீதிமான் தீர்ப்பளித்தார். இதுதான் நீதிக்கும் தர்மத்திற்கும் உள்ள வித்தியாசம். எனவே இந்த நீதிமன்றமும் தர்மத்தின் அடிப்படையிலே செயல்படும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது நாம் வாதத்துக்கு செல்கின்றோம். எல்லோரும் தாய்மொழியில் உரையாடி கொண்டிருந்த பொழுது மொழியையே தாயாக கொண்டவர்கள் நாம். எப்பொழுதும் ஒரு சொல் முத்தம் கொடுக்கும், ஒரு சொல் யுத்தம் கொண்டு வரும். அதற்காக தான் பாரதி சொன்னான், மந்திரம் போல் வேண்டுமடா சொல் என்பது. எனவே இங்கே பேசக்கூடிய பேச்சாளர்கள் என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை விடவும் எதை பேசக்கூடாது என்பதை உணர்ந்து வந்திருப்பீர்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் நாம் அனைவரும் தமிழன் என்று இருமாப்பு கொள்கிறோம். அப்படி என்ன தமிழ் தமிழ் எல்லாரும் சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்காகவே ஒரு கவிஞன் சொன்னான், அறிவின் கடலை கடைந்தவனா, அமிர்தம் திருக்குறள் அடைந்தவனா, பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைக்கின்றான், கலைகள் யாவனும் வல்லவனாம், கற்றவர் எவருக்கும் நல்லவனாம், நிலைகள் பற்பல அடையாளம் நின்று இன்னும் உடையோனாம், மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான்,
தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். ஜாதிகள் தொழிலால் உண்டெனினும் சமரசம் நாட்டில் கண்டவனா, நீதியும் உரிமையும் அந்நியருக்கும் நிறை குறையாமல் பண்ணியவன் யார் இவன்? அவன்தான் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்ற நாமக்கல் கவிஞரின் வாய்மொழிக்கு இணங்க தமிழன் பண்பாடு வளர்ந்து வருவது அயலகத்திலா தாயகத்திலா என்ற தலைப்பில் இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கின்றது. பண்பாடு என்றால் என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் நான் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு நாம் தலைப்புக்குள் சென்று விடலாம். நிலத்தை பண்படுத்துவது நிலப்பண்பாடு, மனதை பண்படுத்துவது நற்குணங்களால் அதை பண்படுத்துவது மனித பண்பாடு. அதுல திருக்குறள்ல வந்து சொல்றாரு, உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இதுல என்ன ஒரு சிறந்த விஷயம்னா, வள்ளுவர் வந்து உடுக்கை அப்படின்ற அந்த சொல்லு இருக்குல்ல, அதுக்கு பதிலா அவர் சேலன் போட்டிருக்கலாம், துண்டுன்னு எழுதிருக்கலாம், போர்வன் போட்டிருக்கலாம், எதுனால சொல்லிருக்கலாம். ஆனா அவர் உடுக்கை அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடுத்துதல் என்ற பண்பாடு என்று மாறாது, உடை என்ற நாகரிகம் மாறிக்கொண்டே இருக்கு. இதுதான் நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த அடிப்படையிலே இந்த வாதம் அமையும் என்பதை கூறிக்கொண்டு, தமிழர் பண்பாடு வளர்ந்து வருவது அயலகத்திலா தாயகத்திலா என்ற இந்த பட்டிமன்றத்தை இப்பொழுது துவங்குகின்றோம். அயலகம் என்ற அணியில் பேச இருப்பவர்கள் திருமதி வித்யா ஜெய் கணேஷ். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நீங்க அயலகமா தாயகமான்னு கேள்வி கேட்டீங்களோ, தாயகமான்னு கேட்டாலே அப்ப தாயகத்துல ஏதோ வளர்ச்சியில பிரச்சனை இருக்குதானே அப்படின்னு சொல்ல பேச வராங்க. அவங்க வந்து ஒரு HR, 2 குழந்தைகளுக்கு தாய், பலவேறு விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர். அவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன். நீங்கள் அதை இப்பொழுது பார்த்து அனுபவிக்க போகின்றீர்கள். அடுத்தபடியாக அந்த அணியில் பேச இருப்பவர் திரு டேவிட் ஜார்ஜ் அவர்கள். இவரை நான் கேள்வியின் நாயகன் என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மை என்பதை நீங்கள் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்வீர்கள். அவருக்கே உரித்தான கோபத்தோடு பல்வேறு கேள்வி கணைகளை எதிரணிக்கு எப்பொழுதும் விட்டு செல்பவர் அவர். அவருக்கு அடுத்தபடியாக இந்த அணியில் பேச இருப்பவர் திரு ஆனந்த் பிரகாஷ். அவர் திரு லியோனி அவர்கள் பட்டிமன்றத்தில் பேசிய சூப்பா தங்கவேல் அவர்களிடம் சுப மாரிமுத்து அவர்களுடைய சிஷியர். அவருக்கே என்று ஒரு தனியான ஒரு மொழிநடை, உடல் மொழி உள்ளது. அதை நீங்கள் இப்பொழுது பார்ப்பீர்கள். அதற்கு அடுத்தபடியாக இறுதி பேச்சாளராக அந்த அணியை நிறைவு செய்ய வருபவர் திருமதி ஸ்ரீவித்யா சாய் கிருஷ்ணன். அவங்க எங்க இருந்து வராங்கன்னா, அவங்க சொந்த ஊரு இந்த பக்கம், ஒருத்தர் அதே ஊர்ல இருந்து வராரு. அதை நான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியுமா எந்த ஆறு வந்து கடல்ல சேராத ஒரு ஆறுன்னு எந்த ஆறுன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும், வைகை. அந்த வைகை மண்ணுக்கு சொந்தக்காரர் மதுரையிலிருந்து வருகிறார். அவர்கள் அருமையான உச்சரிப்புடன் நிறுத்தி நிதானமாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லக்கூடிய வல்லவர் அவர். அதற்கு அடுத்தபடியாக எதிரணியில் தாயகம் என்ற அணியில் தாய்மை உணர்வோடு பேச வருகின்றார். இவர் வந்து காயத்ரி. இவர் நான் சமீபத்தில் கண்டெடுத்த நல்முத்து. இவர் ஒரு ஆர்ஜேவா இருந்தவர். சரளமான வார்த்தைகளையும் கவுண்டர்களையும் அள்ளி தெளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளர் காயத்ரி. அதற்கு அடுத்தபடியாக அந்த அணியிலே தன்னை 90s கிட் என்று உணர்ந்து கொண்டும் அடுத்தவர்களை நம்ப வைக்கவும் செய்கின்ற எங்க அணியின், எங்க குழுவின் எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்னா அது வந்து சரண்யா அவர்கள் தான். நீங்கள் அப்பொழுது பார்த்தீர்கள். அதற்கு அடுத்தபடியாக நாச்சமை சேக்கரமட்டவிலிருந்து வருகிறார். பல மேடைகளில் தன்னுடைய ஆளுமை மிக்க பேச்சால் மேடையை கட்டி போட்டவர் அந்த நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர் திரு நாச்சம்மை அவர்கள். அடுத்தபடியாக இருப்பவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அவருக்கென்று தனியான ஒரு மொழிநடை, அவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன் என்று ஏற்கனவே சொன்ன திரு அபுகான் அவர்கள் நிறைய பேச்சாளராக இந்த அணியிலே இருக்கின்றார். இப்பொழுது நாம் வாதத்திற்கு செல்வோம்.
பண்பாடு வளர்ந்து வருவது அயலகத்திலே என்ற அணியை தொடங்கி பேச வருகிறார் திருமதி வித்யா ஜெயகணேஷ் அவர்கள். வாங்க வித்யா. ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொருவருக்கும் 8 நிமிடங்கள், 7 நிமிடத்தில் ஒரு மணி அடிக்கும். அதற்குள் நீங்கள் உங்கள் பேச்சை முடித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாரதி மேடம், நீங்க முன்னாடி வந்து அமரலாம், உங்களுடைய விருப்பம். ஓகே வித்யா, நீங்க ஆரம்பிங்க. இனிய மாலை பொழுதில் தமிழ் மேல் உள்ள தீரா காதலால் அயலகத்தில் பேச்சு கலை மூலம் என் போன்ற பலரையும் இணைத்து மேடை அமைத்து அமெரிக்காவின் பட்டி தொட்டி எங்கும் தமிழ் பேச்சு கேட்க வேண்டும் என்ற கொள்கையுடன் துவங்கப்பட்டுள்ள இந்த நக்கீரர் பட்டிமன்ற குழுவிற்கும் அதை உருவாக்கிய ஜேசு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். அயலகத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த சிறு முயற்சியை ஊக்குவிக்க நெஞ்சில் தமிழ் பண்பாடு நிறைந்து இங்கு வந்திருக்கும் அவையோருக்கும் எனது பேரன்பும் பணிவான வணக்கங்கள். தமிழர் பண்பாடு வளர்வது தமிழகத்திலா அயலகத்திலா? முதல்ல பண்பாடுனா என்ன நடுவர் அவர்களே? சொல்லதான் நீங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா. பண்பாடு என்பது கட்டி வைத்த கட்டடம் இல்லை, மாறாமல் அப்படியே இருக்க அது தினமும் புதிதாக மலர்கள், காய்கள், கனிகள் என்று பூத்து காய்த்து கனிந்து குலுங்கும் தோட்டம். பூ, காய், கனி என்று நான் இங்கே கூறுவது இயல், இசை, நாடகம் என்ற படைப்பு வகைகளைத்தான். இவை அனைத்தும் விளையும் செழிப்பான தோட்டம் தான் பண்பாடு. நம் தமிழ் பண்பாடு வேகமாக வளர்ந்து வருவது அயலகத்தில் தான் என்று நான் இங்கே பேச வந்துள்ளேன். பண்பாடு என்பது ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும் இல்லையா? நமது வழக்கமாக ஒரு பண்பாடு புவியியல் எல்லைகளுக்கு உட்பட்டதாகவே இருக்கும். ஆனால் நம் தமிழ் பண்பாடு அத்தகைய எல்லைகளை மீறி உலகம் முழுவதும் கருத்தில் கொண்டு வளரும் கோட்பாடுகள் கொண்டது. ஒரு வரியில் இதை சொல்வதென்றால் பரந்த மனப்பான்மை, தொலைநோக்கு பார்வை, அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு என்பதை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டதுதான் நம் தமிழ் பண்பாடு என்பேன். உன்னாலம்மை இவ்வுலகம் திரைகளோடியும் திரவியம் தேடி யாரும் ஊரே யாவரும் கேளி பிற பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று நம் முன்னோர்கள் சொன்னது அதைத்தானே. காற்றில் பறந்து வரும் பருத்தி விதை நிலத்தில் வேரூன்றி வளர்தல் போல நம் பண்பாடும் நம்மோடு இங்கே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது எப்படிங்க தமிழ் பண்பாடு அயலகத்துல வளரும்னு நீங்க எல்லாம் கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. சொல்றேன் கேளுங்க. இப்போ இன்று உலகத்தை ஆட்டி படைக்கும் ஒரு மொழி எது? ஆங்கிலம் தானே. அந்த ஆங்கிலம் பிறந்தது என்னவோ இங்கிலாந்து. ஆனால் ஆங்கிலத்தை அதிகம் பேசுவோர் இங்கிலாந்தில் இருக்கிறார்கள். இல்லை, இங்கே அமெரிக்காவில். அது போல தமிழும் தமிழ் பண்பாடும் தமிழ்நாட்டை விட அயல் தேசங்களில் இனி அதிகம் வளரும். ஆனா இங்க யாரு தமிழ் பேசுறா? இங்க யாரும் தமிழ் பேசுறது இல்லையா? அதிகம் நம்ம எல்லாருமே பேசுறோம். தமிழ்நாட்டுல தமிழ் பண்பாடு இயங்குவதில் வியப்பொன்றும் இல்லை. ஆனால் தமிழ் தென்றல் கூட வீசாத ஒரு அயல் நாட்டில் தமிழ் சோலையை உருவாக்கி உள்ளோமே, இதுதானே அதிசயம். எந்தவித புறக்காரணிகளும் இன்றி தமிழ் மீதுள்ள பேரார்வத்தால் தன்னார்வ தொண்டர் படை கொண்டு இதை நிகழ்த்தியுள்ளோமே, இதுதானே உண்மையான வளர்ச்சி, இதுதானே சாதனை. இதற்கு சிறந்த உதாரணம் பர்க்லி மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகங்களில் அமைந்துள்ள தமிழ் இருக்கைகள் தான். இவை சர்வதேச தளத்தில் பெருமளவுக்கு நம் மொழியையும் பண்பாட்டையும் முன்னே நகர்த்தியுள்ளது என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிகிறது நடுவர் அவர்களே.
ஐயம் இருந்தால் பாரதி பேராசிரியர் பாரதி அவர்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள்லாம் சொல்லலாம் தமிழ்நாட்டின் பண்பாடுதான் தாய், அயலக தமிழர்கள் எல்லாம் சிறு குழந்தைகள் தான் என்று. உண்மைதான். ஆனால் எல்லோருக்கும் தெரியும் தாய் வளர மாட்டாள், முதுமை தானே அடைவாள். குழந்தைகள் தானே வேகமாக வளரும், முதுமையில் குழந்தைகள் தானே தாயை பாதுகாக்கும். அதுதான் இயற்கை. அது போலத்தான் அயலக தமிழர் பண்பாடு இங்குள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பயன்படுத்தி தாயகத்தின் பண்பாடு கூறுகளை இந்த நிலத்துக்கேற்றவாறு செம்மைப்படுத்தி வேகமாக வளர்ந்து வருகிறது. பின்னொரு நாளில் தமிழ்நாட்டிலும் நம் பண்பாடு வளர இது உதவி செய்யும். எனவே நான் சொல்கிறேன், தமிழர் பண்பாடு வேகமாக வளர்ந்து வருவது அயலகத்தில் தான் என்று. மொழி அழிந்தால் பண்பாடு அழியும், பண்பாடு அழிந்தால் இனமே அழியும். அப்படி நடக்க கூடாதுன்னு வாரம் காயத்ரியும் சரண்யாவும் தமிழ் பள்ளிக்கூடத்துல பாடா படுறாங்க. என்னங்க புகுந்த வீட்டு பண்பாட்டை வாரம் முழுக்க பாடிட்டு பிறந்த வீட்டு பெருமை பேச அங்க போயிட்டீங்க. இங்கேயும் புகுந்த வீடு பெருமை பேச ஆரம்பிச்சீங்களா? பெண்களை கூப்பிட்டாலே பிரச்சனை, எப்ப பாரு புகுந்த வீடு பிறந்த வீடு அப்படின்னே பேசுவீங்க. சொல்லுங்க, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அப்புறம் தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாடு இருக்கிறது நடுவர் அவர்களே, அவ்வளவுதான். வளர்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறிதான் பதில். புலம்பெயர்ந்த தமிழர் வரலாறும் வாழ்வியலும் என்று உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியிட்டு இருக்கிறது. அதில் அடுத்து வருகின்ற தலைமுறை கொஞ்சமும் தமிழ் அடையாளமின்றி உலகியல் ரீதியாக ஆங்கில அடிமைகளால் தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு கல்வி கூடங்களில் தமிழ் தன் இருப்பை இழந்து பல ஆண்டுகளாகிவிட்டது என்று கட்டுரை ஆசிரியர் கவலையுடன் தெரிவிக்கிறார். தமிழ் திரைப்படங்களில் இருக்கும் தமிழ் பற்றியோ பாடல்கள் பற்றியோ சொல்லவே முடியாது. மறக்க முடியுமா? வைரஸ் கொலவெறி கொலவெறி கொலவெறி. இப்ப அதுக்கு விசில் போடு வேற, நோ கமெண்ட்ஸ். அப்புறம் நடுவர் அவர்களே, அடுத்து நான் சொல்ல வேண்டியது, தமிழ்நாட்டில் பண்பாடு வயல் போல உள்ளதென்றால் அதை ஊடுருவிய கலை போல சாதி வெறி, சமய வெறி, போதை வெறி, சோம்பல் என்ற பல தீமைகள் தமிழ் பயிரை மறைத்து அழித்து வருகின்றன. நல்ல உழவன் நல்ல நெல்லை விதை நெல்லாக வைத்து அடுத்த போகத்துக்கு விதைப்பது போல் இந்த தீய பண்புகளற்ற பண்பாட்டை நிறுவியுள்ளோம். அயலகத்தின் இயல்பான நீதி உணர்வு சாதி சமத்துவம் சார்ந்து இருப்பதால் தமிழ் பண்பாடு இங்கு நல்ல உரம் போட்ட நிலத்தில் வரும் பயிர் போல அமர்க்களமாக வளர்ந்து வருகிறது. கனடாவில் வாழும் முத்துலிங்கம், பிரான்சில் வாழும் சோபா சக்தி, சியாட்டிலில் வாழும் தாமஸ் ஹிடோஷி போன்றவர்கள் தங்கள் இலக்கிய செயல்பாட்டால் தமிழ்நாட்டு இலக்கியவாதிகளையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றனர். நடுவர் அவர்களே, சமீபத்தில் ஜெர்மனியில் 100 கோடி ரூபாய் செலவில் தமிழ் பேரகராதியை உருவாக்கும் பெரும் பணியை பேராசிரியர் ஈவா வெல்டனும் துவங்கி இருப்பதை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டோம் அல்லவா? அது போல தமிழ்நாட்டுல ஏதாவது செய்யற மாதிரி ஒரு குரலியால் வந்திருக்கா? இருந்திருந்தா எதிரணி வந்து பதில் சொன்னா நல்லா இருக்கும். இல்லன்னா இந்த பட்டிமன்றமே தேவையில்லை நடுவர் அவர்களே. நிச்சயமா நீ சொன்னதுக்கு அப்புறம் கோச்சல்லால தமிழிசை பாடி சர்வதேச தளத்தில் பெருமை சேர்த்திருக்கிறார் ஸ்ரீராம். அவர் ஒரு அயலக தமிழர். அது போல இங்கே நடந்த வேள்பாரி கண்ணகி நாடகங்களை எதிரணியில யாருமே பார்க்கலையா என்ன? என்ன அற்புதமான நாடக தமிழ் சாதனைகள் அவை. அது போல ஒரு நாடகம் இப்ப தமிழ்நாட்டுல வரவேற்பு பெற்றதுன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? உண்டாலம்மை இப்புலகம். சாரி, உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம், சந்திராயன் ராக்கெட் விண்ணை நோக்கி பாய்ந்த போது அதே பண்பாடு டைம் ஆயிடுச்சுமா. கடைசியாக சந்திராயன் ராக்கெட் விண்ணை நோக்கி பாய்ந்த போது இந்திய அனைவரும் கைத்தட்டினோம். ஆனால் சந்திரனின் தரையில் விக்ரம் ரோவர் தடம் பதித்த போதுதான் உலகமே வியந்து நின்று பாராட்டியது. தமிழ்நாட்டின் பண்பாட்டு வளர்ச்சி அந்த ராக்கெட் போல என்றால் அயலகத்தில் நம் பண்பாட்டு வளர்ச்சி அந்த விக்ரம் ரோவர் போல உலகமே திரும்பி பார்க்கும். இதைத்தான் பாரதி அன்றே சொன்னார்.
சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று. இறுதியாக தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்தே நில்லடா, நிமிர்ந்து பார்க்கும் போது புரியும் எல்லை என்பதில்லையடா. பூட்டி வைத்த பேழையில் வைத்த பூவும் வாடுமே, தாய் மொழியாம் நம் உயிர் அதை மூடி வைக்கலாகுமோ. குடத்தில் இட்ட விளக்கினை இருந்த காலம் போதுமே, குன்றின் மேலே ஏற்றுவோம் எட்டு திக்கும் எட்டுமே நம் தாய் தமிழின் பெருமைகள். எல்லா செல்வங்களையும் தமிழில் நாம் அயலகத்தில் இருந்தபடியே சேர்ப்போம். தமிழ் பண்பாட்டை மேலும் பரவச் செய்து வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை அருமை.